இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத பல விசித்திரங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 2 நாட்களுக்கு மேல் அவர் பேச வேண்டும் என்று முயற்சி செய்து ஆளுங்கட்சியின் தரப்பால் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை, அது மட்டுமில்லை அமைச்சர்களே அதை தடுப்பதற்கு பல வழிகளை கையாண்டு அவர் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே பிரதமர் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி குடியரசுத் தலைவருடைய உரை மீது உரையாற்றுவதற்கு இதுவரை வழமையாக பிரதமர் அதற்கு பதிலளிக்க வேண்டும். நடைபெறக்கூடிய விவாதத்திற்கு விவாதமும் நடைபெறவில்லை. பதிலளிக்க வேண்டிய பிரதமர் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தாக்கப்படுவார் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் அவைக்கு வராமல் பதிலளிக்காமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அவல நிலையை நாடு கண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன விளக்கம் அவர்கள் அளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு நாடாளுமன்ற வளாகத்திலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.